தொப்புள் கொடியதான். தொப்புள் கொடிதான் அம்மாவையும் குழந்தையும் இணைக்கும் இணைப்பு பாலம். குழந்தைக்கு உணவு, ஆக்சிஜன் அது மூலயமா தான் வரும். தொப்புள் கொடி நல்லா இருந்தா குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். குழந்தைக்கு எப்படி தொப்புள் கொடியோ அப்படித்தான் ஒரு இயக்கத்திற்கு கொடியும் முக்கியம். நாம் பயணங்களின் போது நம் கொடி பட்டொலி வீசி பறந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நம் இயக்கம் உயிர்ப்புள்ள இயக்கமாக, அந்த பகுதியில் இருக்கும் நம்மளுடைய தோழர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு அடையாளம். அது கம்பத்தில் கொடி பறந்தால் பெருமை, காரில் கொடி பறந்தால் மகிழ்ச்சி. அந்த கொடியை எப்பொழுதும் நம்மோடு வைத்துக் கொண்டால் எப்படி இருக்கும்? நாம் நினைத்தோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியவர் அண்ணன் துரை வைகோ. தோழர்களே, நமது கொடியை, சிகப்பு கருப்பு சிகப்பு கொடியை நமது அண்ணன் துரை வைகோ தனது வலது தோள்பட்டையில் தன் இதயத்திற்கு பக்கத்திலே அவர் கட்டியிருக்கிறார். நமது இயக்கத்து கொடியை வலது தோள்பட்டையில் அவர் இதயத்திற்கு பக்கத்திலே அவர் கட்டியிருக்கிறார். நாடாளுமன்றம் செல்கிறார். அங்கே இருக்கிற எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இது என்ன அடையாளம் என்று கேட்கிறார்கள். இதுதான் மதிமுகவின் கொடி, இதுதான் எங்களது அடையாளம் என்று சொல்கிறார். தோழர்களே, வழிநெடுக நீங்க பார்த்திருப்பீங்க, திருச்சி மாவட்டத்தில் 10,000 மதிமுக கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. மலைக்கோட்டையில் மட்டும் மதிமுக கொடியை முதன்மை செயலாளர் பறக்க விடவில்லை. கடந்த ஒரு வருடத்தில் இந்தியா முழுவதும் நமது கொடியை அடையாளப்படுத்தி இருக்கிறார். வாழ்த்துக்கள் அண்ணா. என் அன்பு தோழர்களே, நமது தலைவர், அன்பு தலைவர் 60 வருட அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 30 வருட நாடாளுமன்ற பணியை ஜூலை 24ஆம் தேதி பணி நிறைவு செய்தார். உடனடியாக மக்கள் மன்றத்திற்கு தான் வந்தார். 24ஆம் தேதி சிபிஎம் எம்பி ஒரு பதவி செய்தார். அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். வைகோ மன உறுதி படைத்தவர், வைகோ விடாமுயற்சி கொண்டவர், வைகோ பிடிவாதக்காரர், வைகோ கட்டுக்குள் அடங்காத மனப்பாங்கினை கொண்டவர். புலி என்றால் அது பிரபாகரன் தான். ஆனால் எங்களுக்கு